ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் மேக்ரோஸ்னால் என்ன, அது எப்படி எனேபிள் பண்ணுறது, அப்புறம் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்ரோனா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஒர்க்கில் வந்து ஒரே மாதிரியான ஒர்க்கை நீங்கள் ரிப்பீட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்ரிடே வந்து சேம் ஒர்க்குக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் கிளிக்லேயே அந்த ஒர்க் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ரோஸ் வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ரெக்கார்டிங் மேக்ரோஸ் மூலமாக வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி அதை எப்போ வேணால் நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கோடிங் எழுதுறது மூலமாக வந்து நம்மளால் எக்ஸலை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளோட டாஸ்கெல்லாம் பண்ண வைக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ரெக்கார்டிங் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேக்ரோ எனேபிள் ஆயிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அண்டு இந்த பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெவலப்பர் அப்படிங்கிற டேப் வேணும். ஸோ உங்கள்கிட்ட டெவலப்பர் டேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு ஹோம் டேப்ல எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்பனில் அப்படி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சைடில் டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டெவலப்பருங்கிற டேப் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் எனேபிள் ஆனதுக்கப்புறம் இந்த டெவலப்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஸ்டேட்டு, ப்ராடக்ட், குவான்டிட்டி அப்படிங்கிற காலம்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 ஸ்டேட் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டேட்டாவில் காப்பி ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடுங்கிற டேட்டாவை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பக்கத்து ஷீட்டில் பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி கேரளா அப்படிங்கிற டேட்டாவையும் காப்பி பண்ணி பக்கத்து ஷீட்டில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்க்கை தான் இப்போ நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்பர் டேப் போய்க்கோங்க. அதில் வந்து ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ரோ நேம் கேட்கும். ஸோ நீங்கள் மேக்ரோ நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய மேக்ரோஸ் க்ரியேட் பண்ணும்போது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறங்காட்டி நான் வந்து ஜஸ்ட் ஃபில்டர் பை ஸ்டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க, இந்த ஷார்ட்கட் கீங்கிறது வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஷார்ட்கட் கீ கொடுக்கும்போது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸலில் நிறையா ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. நீங்கள் அதே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்ரேஷன் வந்து அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக சேவ் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுத்து இந்த மேக்ரோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த ஒர்க் புக்கில் எப்போ கண்ட்ரோல் எஸ் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண மேக்ரோ தான் ரன் ஆகுமோ வழியாக உங்களால் ஃபைலை அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் இல்லாத ஒரு ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ நம்ம இப்போ ஷிஃப்ட் அமுக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அது தேவையில்லை, நான் வந்து அதை விட்டுறேன். அதே மாதிரி ஸ்டோரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திஸ் ஒர்க் புக்லேயே பண்ணிக்கலாம், இல்லை வந்து புதுசாக ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது இந்த ஒர்க் புக்கில் மட்டும் போதுங்காட்டி நான் வந்து திஸ் ஒர்க் புக்கே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அதே ஃபில்டர் பை ஸ்டேட்டே கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஸோ இது வந்து சின்டாக்ஸ் ஆஃப் த நேம் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நம்ம மேக்ரோ நேமில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேக்ரோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து கடைசியாக எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ
கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டேட்டா எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபில்ட்ரு பட்டன் அப்ளை ஆயிரும். இப்போது செல் A1 கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஎன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎனோட டேட்டாஸ் மட்டும் வந்திருக்கும். அதே மாதிரி இதில் கடைசி வரைக்கும் இருக்கிற டேட்டா ஃபுல்லாமே வந்து கேப்சர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்துட்டு ரைட் சைட் காப்பி பண்ணுறதுக்கு எகெயின் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஏரோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா எது வரைக்கும் முடியுதோ அது ஃபுல்லாக காப்பி ஆயிரும், செலக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூம் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கோ பேக் டு யுவர் ஷீட். அதே மாதிரி A1 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிளியர் ஃப்ரம் ஸ்டேட் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கேரளா சூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேரளா சூஸ் பண்ணி இப்படி ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே ஸ்டெப் தான். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் அகெயின் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் கொடுத்து கண்ட்ரோல் சி நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. எகெயின் ஜூம் வேணுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேக்ரோ வந்து நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மேக்ரோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து அப்படியே பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ மேக்ரோ ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மேக்ரோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மேக்ரோ நேம் இங்கே வந்திருக்கும். அதை வச்சு இப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம வச்ச ஜூமோட வந்து சேர்த்து தான் வந்து ரெக்கார்ட் ஆகி அது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக வந்து டேட்டா ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் இன்க்ளூட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஸோ நான் எகெயின் வந்து கேரளாவில் 3 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து செரி ஆட் பண்ணுவோம். எகெயின் ஒரு ஆப்பிள். இப்போ வந்து கிரேப்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு எகெயின் ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டைம் வந்து நம்ம இந்த மேக்ரோ பட்டன் கிளிக் பண்ணாமல் நம்ம நார்மலாக ஒரு பட்டன் செட் பண்ணி அதை வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டெவலப்பரில் இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பட்டன் கொடுத்துட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசைன் மேக்ரோன்னு கேட்கும். ஸோ இதில் நம்ம மேக்ரோ பேர் வந்து ஃபில்டர் பை ஸ்டேட் அது கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண மேக்ரோ வந்து இந்த பட்டனுக்கு இப்போது அசைன் ஆயிரும். ஸோ இந்த பட்டன் நேம் வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபில்டர் அப்படின்னு கொடுத்து எஸ்கேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டன் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது கிளிக் பண்ணுறோம். எகெயின் நம்மளுக்கு 2 ஷீட் வந்து வந்திருக்கு. இப்போ கேரளா பார்த்திங்க அப்படின்னா செரி ஆப்பிள் கிரேப்ஸுங்கிற நியூ அப்டேட்ஸும் நம்மளுக்கு சேர்த்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளால் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ நான் இது அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம போட்ட எல்லா டேட்டாஸுமே வந்து இங்கே நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கு. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்காக இவ்வளோ ஒர்க் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு ஸ்டேட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி மேக்ரோ செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 1 மினிட் கிளிக்கில் உங்களால் ஈஸியாக இந்த டாஸ்க்கை பண்ண முடியும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் மேக்ரோஸ் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து 2 விதமாக வந்து மேக்ரோ போடலாம். ஒன்று வந்து ரெக்கார்டிங், ஒன்று வந்துட்டு கோடிங் அப்படின்னு. ஸோ நீங்கள் கோடிங் எப்பவுமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ரைட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு கோடு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல, அந்த கோட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே மேக்ரோஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப் இன்டூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ணின எல்லா ஆக்ஷனுக்கான கோட்ஸுமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் வந்து கோடை எடிட்
எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான டாஸ்க் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதிலே நீங்கள் ஃபர்தராக அடிஷன்ஸோ இல்லை ஏதாவது எடிஷன்ஸோ பண்ணணும் அப்படின்னா எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் சேவ் பண்ணுறது. இது நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண மேக்ரோஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு உங்கள் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் ஆஸ் டைப்பில் வந்து நார்மலாக எக்ஸல் ஒர்க் புக் சூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் நார்மல் எக்ஸல் ஒர்க் புக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே போயிடும். ஸோ அதனால் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்குன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபைல் நேம் என்ன வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபில்டர் பை ஸ்டேட்னே கொடுத்தாச்சு. கொடுத்து இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து சேவ் ஆயிரும். அண்ட் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இல்லாமல் ஸோ மேக்ரோ இருக்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே பார்த்தீங்கன்னா கீழே மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் ஷீட்னே அது காமிச்சிருக்கும். அகெயின் ரைட் கிளிக் பண்ணி இப்படி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கனாலும் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா XLSM அப்படின்னு வந்திருக்கும். அந்த M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேக்ரோஸ். ஸோ உங்கள் நார்மல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த M அப்படிங்கிறது இருக்காது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இன்னும் மேக்ரோஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.